குழந்தைக்கு ஏதாவது முதலில் கொடு என்று ஆரம்பத்திலிருந்தே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறான். யார் அது? அதோ அந்த சிறுவன்தான். வணங்குகிறேன். அடியேன் அடியேன் மன்னித்து விடுங்கள். நான் செய்ததற்கு தண்டனை என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் உலக நடைமுறைகள் அறியாத ஆனால் பசி மட்டுமே அறிந்த அந்த குழந்தையின் பசி ஆற்றுங்கள். கணக்கு பிள்ளை, குழந்தைக்கு அன்னம் கொடுங்கள். சின்ன எஜமான், இன்னும் பூஜை முடியவில்லை. எனக்கு தெரியும். ஆனால் இவர் உண்டது அந்த ஆதிகேசவனே நேரில் வந்து உண்டது போல் அடியேன் நினைக்கிறேன். நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். என்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டது அகம்பாவத்தின் உச்சம். அதற்குரிய தண்டனையை நான் நிச்சயம் அனுபவிப்பேன். இல்லை, குழந்தையின் பசியை தங்கள் பசியை போல் உணர்ந்த வேகத்தினால்தான் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று நான் நன்கு அறிவேன். புகழும் பொருளும் ஒன்றே குறியாக தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளும் வேடுதாரி அல்லவே நீங்கள். சுவாமி, உங்களின் பெருந்தன்மை அளவிடற்கரியது. ஆயினும் இவனை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூறுவது எங்களை சமாதானப்படுத்தும். மன்னிப்பதற்கு இதில் கடுகளவும் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் இதிலிருந்து அடியேன் என்று ஒன்று கற்றுக்கொண்டேன். கணக்கு பிள்ளை, நாளையிலிருந்து குழந்தைகளை காக்க வைக்க வேண்டாம். இவர் சொன்னது போல் குழந்தைகள் உலக நடைமுறைகளை அறியாதவர்கள். அதனால் அவர்களுக்கு முதலில் உணவு கொடுத்து விடுங்கள். சரிங்க சின்ன எஜமான். அன்னதானத்தை தொடங்குங்கள். ஆகட்டும். நீங்கள் எல்லோரும் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருப்பது போல் தெரிகிறதே. என்னோடு உள்ளே வந்து உணவருந்துங்கள். பரவாயில்லை, நாங்கள் இங்கேயே உண்கிறோம். இது என் வேண்டுகோள். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பா, உள்ளே செல்லலாம் அப்பா. சரி, வாருங்கள். வருகிறோம். வாருங்கள்.